Dear friends, welcome. So last video வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரிஜிட் ஃப்ளான்ஜ் கப்ளிங் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஏ கேஸ்ட்ரியான் ப்ரொடக்டிவ் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் டு டிரான்ஸ்மிட் 15 கிலோவாட் at 900 rpm from an electric motor to compressor. The service factor may be assumed as 1.35. The following permissible stresses may be used. Shear stress for shaft, bolt and key material வந்துன்னா 40 megapascal. Crushing stress for bolt and key வந்து 80 megapascal. Shear stress for cast iron அதாவது hub or flange வந்துன்னா 8 megapascal. Draw a neat sketch of the coupling வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து என்ன கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15 கிலோவாட் வந்து பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 900 rpm வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, தென் சர்வீஸ் ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட், போல்ட் அண்ட் கீ மெட்டீரியல், அதாவது டவ்எஸ் இஸ் ஈக்குவல் டு டவ் பி இஸ் ஈக்குவல் டு டவ் கே. டவ்எஸ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட், டவ் பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட்டு, டவ் கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ is equal to 40 megapascal, 40 into 40 Newton per mm square. Next வந்து crushing stress for bolt and key வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ sigma cb is equal to sigma ck is equal to 80 megapascal, so 80 Newton per mm square. Next வந்து shear stress for cast iron, so tau c, tau c is equal to 8 megapascal, so 8 Newton per mm square. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் தி ஷாஃப்ட் டயாமீட்டர். ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா, ஸோ நமக்கு வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு 60 டிவைடட் பை 2πn. பவர் வந்து என்னது 15 கிலோவாட், அப்போ 15 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 60 டிவைட் பை 2 இன்ட்டு π இன்ட்டு n வந்து என்ன 900. சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம வந்து டார்க் வந்து கால்குலேட் பண்ணுறோம். டார்க் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் மீட்டர்ல வந்து வரும். இன்னொன்று என்னன்னா சர்வீஸ் ஃபேக்டர் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஃபேக்டர்னா 1.35 அப்படின்றது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.35 இன்ட்டு 159.13 போட்டோம்னா நமக்கு வந்து 215 நியூட்டன் மீட்டர்ல வந்து வரும். ஸோ அதை எம்எம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 215 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் எம்எம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணணும். ஷாஃப்டோட டயாமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணால் டார்க் டி இஸ் ஈக்குவல் டு π/16 இன்ட்டு டவ்எஸ் இன்ட்டு டி கியூப். சரியா, ஸோ இப்போ வந்து டார்க்கோட வேல்யூ வந்து 215 இன்ட்டு 10⁻³ நமக்கு தெரியும், π/16 நமக்கு தெரியும். நமக்கு வந்து ஷாஃப்டோட வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டவ்எஸ் இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா, சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து டயாமீட்டரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 30.1 mm அப்படின்றது வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வந்து எடுக்கணும்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 R20 சீரீஸில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரியா, டேட்டா புக்கில் ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 R20 சீரீஸில் வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 அப்படின்றது வந்துடுது. ஸோ நம்ம வந்து ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் இருந்ததுன்னா இதை நம்ம வந்து 31.5 எடுத்துக்கலாம், ஆர் 35.5 அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். சரி, இன்பிட்வீன் நமக்கு வந்து 30.1 அப்படின்றது வருது. ஸோ நம்ம வந்து 31.5 எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 35 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். சரியா, ஸோ ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் இருந்ததுன்னா ஷாஃப்டோட ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் 35 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். ஷாஃப்டோட ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னா 35 mm அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்தோம்னா செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கப்ளிங். இதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 பார்க்குறோம். பேஜ் நம்பர் 7.134 பார்க்கும்போது வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் டி, எல், கேபிட்டல் எல், கேபிட்டல் D1, D2, TF, N, TP இந்த எல்லா ஃபார்முலாஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதில் டி அப்படின்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர். ஓகே, ஸோ வந்து என்ன இந்த எல்லா ஃபார்முலாஸுமே பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து என்ன எல்லா ஃபார்முலாஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா ஃபார்முலாஸுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா outside diameter of the hub, d capital D is equal to 2 into D. So அப்போ 2 into 35. ஓகே, ஸோ வந்து என்ன 2 diameter வந்து என்ன 35 mm எடுத்துக்கோம். ஸோ capital D is equal to 70 mm outside diameter of the hub. Next வந்து length of the hub L is equal to 1.5 D. So 1.5 into D வந்து என்ன 35 mm. So L is equal to 52.5 mm. Pitch circle diameter of the bolt அதுனா D1 is equal to 3. So D1 is equal to 3 into 35 போட்டோம்னா ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து இருக்குது.
ஸோ d1 is equal to 105 mm. நெக்ஸ்ட் வந்துன்னா அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் தி ஃபிளாஞ்ச் வந்துன்னா d2 is equal to 4d. ஸோ 4 into 35 போட்டோம்னா d2 is equal to 140 mm. நெக்ஸ்ட் வந்துன்னா திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச். திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச் வந்துன்னா tf is equal to d by 2. d அப்படின்றதுனா ஷாஃப்டோட டயாமீட்டர். ஸோ 35 divided by 2 போட்டோம்னா திக்னஸ் ஆஃப் த ஃபிளாஞ்ச் வந்துன்னா 17.5 mm. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் வந்துன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் பார்க்கும்போது என்னன்னா இங்கே வந்து என்னென்னு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 3 ஃபார் d டயாமீட்டர். dன்றதுனா டயாமீட்டர் ஷாஃப்ட் டயாமீட்டர் அப் டு 40 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்படின்னா இருக்க ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்துன்னா 35 mm. ஸோ அப்போ வந்து n is equal to 3 அப்படின்றது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுவே நமக்கு வந்து 40 mm மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறோம் 4 அப்படின்ற 40 to 100 இருக்குன்னா நம்ம என்னோட வேல்யூ வந்து 4 அப்படின்றது வந்து எடுத்துருப்போம். என்னன்றதுனா நம்பர் ஆஃப் போல்ட்ஸ். ஓகே, நமக்கு வந்து 35 mm டயாமீட்டர் வந்து 35 mm அப்படின்றனால என்னோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துருக்கோம். தென் திக்னஸ் ஆஃப் தி ப்ரொடெக்டிங் ஃபிளாஞ்ச். டிபியோட வேல்யூ வந்துன்னா TP is equal to d by 4. ஸோ வந்து டிபியோட வேல்யூ வந்துன்னா 8.75 mm வந்து நமக்கு வந்து வரும். அப்ராக்ஸாக நம்ம வந்து 10 mm வந்து எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா லென்த் ஆஃப் தி கீ. ஸோ லென்த் ஆஃப் தி கீ வந்து என்னதுன்னா லென்த் ஆஃப் தி கீ வந்துன்னா L is equal to ஃபர்ஸ்ட் வந்துன்னா கேபிட்டல் L வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். கேபிட்டல் L அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி ஹப். சரியா, லென்த் ஆஃப் தி கீ என்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல் is equal to 1.5d. ஸோ 1.5 into shaft of diameter 35 mm. ஸோ 52.5 ரெண்டுமே வந்து சேம் தான். லென்த் ஆஃப் த ஹப் is equal to லென்த் ஆஃப் தி கீ. சரியா, இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கப்ளிங் எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துன்னா தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கப்ளிங். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹப். டிசைன் ஆஃப் ஹப்புக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135. சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்த்தீங்கன்னா ஹப்புக்கு வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ T is equal to pi by 16 into tau c into d power 4 minus d power 4 divided by d அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டார்க் வேல்யூ தெரியும். இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணால் tau c வந்து கால்குலேட் பண்ணணும். tau c அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃபிளாஞ்ச். ஓகே, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃபிளாஞ்ச் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து டார்க் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 215. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 215 into 10⁻³ அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். pi by 16 into tau c into கேபிட்டல் D. சரியா, கேபிட்டல் D என்னன்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் D அப்படின்றதுனா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். கேபிட்டல் D அப்படின்றதுனா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப் 70 mm வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 70⁴ மைனஸ் ஸ்மால் d அப்படின்னா ஷாஃப்டோட டயாமீட்டர். ஷாஃப்டோட டயாமீட்டர்னா 35 mm ஹோல் பவர் 4 டிவைடட் பை கேபிட்டல் D வந்துன்னா 70. ஸோ அதனால் என்னன்னா tau c யோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் tau c யோட வேல்யூ வந்துன்னா 3.47 Newton/mm² வேல்யூ வந்து வருது. ஓகே, தி இன்டியூஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் தி ஹப் மெட்டீரியல் வந்து என்ன இஸ் லெஸ் தென் தி பெர்மிசிபிள் வேல்யூ ஆஃப் தி. இப்போ வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து செக் பண்ணுறோம். இது வந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறோம்னா tau c யோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த tau c யோட வேல்யூ வந்து என்ன இட் ஷுட் பி லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அது வந்து இங்கே கொஸ்டின் வந்து பார்க்குறோம். இங்கே என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கேஸ்ட் அயர்ன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 MPa வந்து கொடுத்துருக்காங்க. tau c is equal to 8 MPa எடுத்துருக்கோம். அதாவது 8 Newton/mm². நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.47. சரியா, விச் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள். ஓகே, தி இன்டியூஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹப் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி பெர்மிசிபிள் வேல்யூ ஆஃப் 8 MPa. சரியா, இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அலோவபிள் ஆர் பெர்மிசிபிள். ஸோ இங்கே வந்து இதுலேயே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கேஸ்ட் அயர்ன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 MPa. இங்கே இருந்தோம்னா நமக்கு அப்டைனாக இருக்க வேல்யூ இருந்தால் 3.47 விச் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி பெர்மிசிபிள் வேல்யூனால நம்ம வந்து என்ன பண்ணுறது டிசைன் இஸ் சேஃப். இன்கேஸ் இந்த இடத்துல இருந்தோம்னா கால்குலேட்டட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் டயாமீட்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, கால்குலேட்டட் வேல்யூ வந்து நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டயாமீட்டரோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றனா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிசைன் ஆஃப் ஹப் வந்து இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஃபிளாஞ்ச் வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்க்குறோம். ஸோ ஃபிளாஞ்சுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு pi into d²/2 into tau c into tf. ஓகே, ஸோ பை அப்படின்றது நமக்கு வந்து என்னென்னா கேபிட்டல் D அப்படின்றது வந்து அவுட் சைட் டயாமீட்டரு, tau c அப்படின்றது தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். tf அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு pi into d² / 2 into tau c into tf. இந்த tau c தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஸோ டிஎஃப் அப்படின்றது திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச். திக்னஸ் ஆஃப் த ஃபிளாஞ்ச் அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டெப்லேயே கால்குலேட் பண்ணிப்போம். டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு d/2. டின்றதுனா ஷாஃப்டோட டயாமீட்டர். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 17.5 mm. சரியா? ஸோ 17.5 mm. ஸோ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட். டார்க்கோட வேல்யூ நமக்கு தெரியும் 215 × 10⁻³ பை இன்ட்டு கேபிட்டல் டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். சரியா? அது வந்து 70 mm. ஸோ 70 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு டவுசி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இன்ட்டு டிஎஃபோட வேல்யூ தான் 17.5. ஸோ டவுசியோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 1.6 வந்து வருது. ஓகே, டவுசியோட வேல்யூ வந்துன்னா 1.6 வந்து வருது. ஸோ இப்போ வந்துன்னா இப்போ இதை வந்து செக் பண்ணுறோம். நமக்கு வந்து இது வந்து கால்குலேட்டட். சரி, இது வந்து என்னன்னா கால்குலேட்டட் shear stress. சரியா? இது வந்து கால்குலேட்டட் shear stress for the flange. இது வந்து கால்குலேட்டட் shear stress for the flange. இது வந்து என்னன்னா அலோவபிள் shear stress ஓட நமக்கு வந்து கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து shear stress for cast iron ஃப்ளாஞ்சும் என்னன்னா ஹப்பு ஃப்ளாஞ்சு ஸோ ரெண்டுமே வந்துன்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியலில் தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. சரியா? ரெண்டுமே இருந்தோம்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா shear stress for cast iron மெட்டீரியல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 MPa வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்தோம்னா நமக்கு அப்டைன் இருக்க வேல்யூ வந்து 1.6 which is less than 8 அப்படின்றப்பனால இருந்தால் டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். The induced shear stress in flange is less than that of the 8 MPa. Induced shear stress in the flange வந்து is less than that of the 8 MPa. ஸோ அதனால் டிசைன் இஸ் சேஃப். ஓகே, நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம்னா ஷாஃப்ட் வந்து டிசைன் பண்ணுவோம். ஷாஃப்ட் டிசைன் பண்ணும்போது என்ன டயாமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஹப் வந்து டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஃப்ளாஞ்ச் வந்து டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீ வந்து டிசைன் ஸ்டெப் 4 அப்படின்றத கீவே வந்து டிசைன் பண்ணும். இதுக்கு வந்துன்னா ஃபார் ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து பார்க்கணும். பேஜ் நம்பர் 5.16லேருந்து பேஜ் நம்பர் 5.16ல் வித் அண்ட் திக்னஸ் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 5.16 பார்க்குறோம். பேஜ் நம்பர் 5.16 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர்னா 35 mm. ஸோ அது வந்து எதுக்குள்ளே வருதுன்னா எபோவ் 30 mm அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அப் டு 38 mm அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எபோவ் 30 mm இருந்துச்சுன்னா பிலோ 80 mm 38 mm இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எனது வித்து அப்படின்றது வந்தோம்னா 10 mm. திக்னஸ் அதாவது திக்னஸ் வந்து ஹைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து திக்னஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 8 mm. ஓகே, நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்துன்னா 35. ஸோ இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வந்துன்னா டபிள்யூட வேல்யூ வந்துன்னா 10 mm. திக்னஸ் இங்கே வந்து என்ன பீன்னு கொடுத்துருப்பாங்க, ஹச்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து வித் அப்படின்றது டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம், ஹைட் அப்படின்றது திக்னஸ் எடுத்துக்கிறோம். திக்னஸ் வந்துன்னா டி அப்படின்றது எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 10 mm, டி இஸ் ஈக்குவல் டு 8 mm அப்படின்றது வந்து நம்ம இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா? ஃபார் ஷாஃப்ட் டயாமீட்டர். ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து என்ன ஷாஃப்ட் டயாமீட்டரோ அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் டபிள்யூட வேல்யூவும் டியோட வேல்யூவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த பேஸ்ட் அப்பான் தி ஷாஃப்ட் டயாமீட்டர். ஸோ ஷாஃப்ட் டயாமீட்டர் பேஸ் பண்ணியிருந்தோம்னா டபிள்யூட வேல்யூ வந்துன்னா 10 mm எடுத்திருக்கோம். திக்னஸ் வந்துன்னா 8 mm எடுத்திருக்கோம். லென்த் ஆஃப் த கீ வந்துன்னா ஸ்மால் எல். லென்த் ஆஃப் த கீல வந்து ஸ்மால் எல் அப்படின்றதுனா 1.5 d. இங்கே அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். லென்த் ஆஃப் த கீ வந்து ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 d. செல் இஸ் ஈக்குவல் டு 52.5 mm. ஸோ இப்போ அடுத்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துன்னா கன்சிடரிங் ஷியர். சரியா? ஷியர் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணும்போது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீவைக்கு வந்து என்ன கீ வந்து என்ன ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு, இன்னொன்று வந்துன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஷியர் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு டவு கே இன்ட்டு d/2. ஓகே, நெக்ஸ்ட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து என்ன அதே பேஜில் 7.135 வந்துன்னா டி இஸ் ஈக்குவல் டு t/2 இன்ட்டு சிக்மா சிகே இன்ட்டு d/2 இன்ட்டு எல். ஸோ உங்களுக்கு டேட்டா புக்கில் வந்துன்னா இந்த எல் அப்படின்றது வந்து இருக்காது, நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். அது வந்து பிரிண்டிங் எரர். ஸோ எல் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எல் அப்படின்றது வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துன்னா கன்சிடரிங் ஷியர். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு டவு கே இன்ட்டு d/2. ஸோ நமக்கு வந்து டார்க் வந்து தெரியும் 215 × 10⁻³ எல் வந்து என்ன நமக்கு வந்து 52.5. டபிள்யூ அப்படின்னா திக்னஸ் வந்து என்ன 10 mm. இங்கே வந்து என்ன டவு கே அதாவது வந்து என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல். சரியா? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். டின்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர் 35 mm டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு வந்து டவு கேயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா? டவு கேயோட வேல்யூ வந்துன்னா 24 MPa வருது. இங்கே வந்துன்னா இப்போ வந்து இட் ஷுட் பி லெஸ் தன் தட் ஆஃப் தி அலோவபிள். இது இப்போ இங்கே அலோவபிள் பார்க்குறோம். சரியா? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட்டு போல்ட்டு அண்ட் கீ மெட்டீரியல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 40 MPa வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்துன்னா 24 MPa which is less than that of the allowable permissible shear stress 40 MPa. அப்போ வந்துன்னா டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப்.
ஓகே, நமக்கு வந்து என்ன இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஃபார் கீ இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இங்கே இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் போல்ட் அண்ட் கீ மெட்டீரியல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 மெகாபாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து என்னன்னா நமக்கு வந்து அப்டென்ட் வேல்யூ வந்து 24 விச் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி 40. ஸோ அப்படின்றப்ப வந்து டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். இது வந்து கன்சிடரிங் ஷியர். செகண்ட் அதன்னா கீவேல வந்து கன்சிடரிங் க்ரஷிங் அப்படின்றது, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு T/2 இன்ட்டு சிக்மா சிகே இன்ட்டு D/2. எல்ன்றது வந்து லென்த் ஆஃப் த கீ, டீன்றதுனா திக்னஸ் ஆஃப் த கீ. ஸோ எல் வந்து 52.5, திக்னஸ் வந்து நமக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம், பேஜ் நம்பர் 5.16 8 mm வந்து எடுத்துருக்கோம். சரியா? ஸோ 8/2 இன்ட்டு சிக்மா சிகே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? சிக்மா சிகே அப்படின்றதுனா அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். சரியா? சிக்மா சிகே அப்படின்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல். சரியா? க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல் இன்டூ டின்றதுனா ஷாஃப்ட் டயமீட்டர். நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு வந்து சிக்மா சிகேயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சிக்மா சிகேயோட வேல்யூ வந்து 58.5 வந்து வருது. ஓகே, ஸோ 58.5 மெகாபாஸ்கல், 58.5 மெகாபாஸ்கல் வந்து வருது. இந்த இன்டியூஸ்ட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்துன்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். சரியா? ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் அண்ட் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 80 மெகாபாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்டைன் ஆகிருக்க வேல்யூ இருந்ததுன்னா 58.5. ஸோ அதனா விச் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி 80. ஓகே, ஸோ அப்போ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன் தி கீ இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். அதாவது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் அண்ட் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 80 அலோவபிள் ஆர் பெர்மிசிபிள். க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் அண்ட் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 80 மெகாபாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்டைனாக இருக்க வேல்யூ வந்தோம்னா 58.5 விச் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி 80. அப்படின்றப்ப வந்தோம்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகே, டிசைன் இஸ் நமக்கு வந்து சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா போல்ட் வந்து டிசைன் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் டிசைன் பண்ணியிருப்போம், தென் வந்து ஹப் டிசைன் பண்ணோம், தென் ஃப்ளான்ஜ் டிசைன் பண்ணியிருப்போம், தென் வந்து கீ டிசைன் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக வந்தோம்னா போல்ட் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ போல்ட் வந்து நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து செகண்ட் ஸ்டெப்லேயும் சூஸ் பண்ணிப்போம். M = 3 அப்படின்றது வந்து சூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்தோம்னா D1 அப்படின்றது வந்து என்னது, D1 அப்படின்னா பிட் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி போல்ட். சரியா? D1 வந்து 105 mm அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணிப்போம். பிட் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து D1 = 105 mm வந்து கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ டேட்டா புக்கில் வந்து பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்க்குறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போல்ட்டுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு π/4 d1² இன்ட்டு τb இன்ட்டு கேபிட்டல் D1/2 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்னன்னா D1 தான் நம்ம வந்து ஸ்மால் D1 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்மால் D1 அப்படின்றதுனா டயமீட்டர் ஆஃப் தி போல்ட். சரியா? ஸ்மால் D1 அப்படின்றதுனா டயமீட்டர் ஆஃப் தி போல்ட். இந்த டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வேல்யூ டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 215 × 10⁻³ இஸ் ஈக்குவல் டு n வந்து நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 π/4 இன்ட்டு D1² அப்படியே வச்சுருக்கோம். τb அப்படின்றதுனா அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் மெட்டீரியல். சரியா? இங்கே என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து என்ன சார், ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 40 மெகாபாஸ்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 40 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி D1 அப்படின்றதுனா 105 mm அது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக 6.6 mm வந்து வருது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து எடுக்கணும், அதாவது 8 mm. சரியா? D1 = 8 mm, அதாவது வந்து என்னன்னா 8 mm அப்படின்றதுனா M8 போல்ட் வந்துன்னா M8. ஓகே, M8 போல்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துன்னா டார்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டயமீட்டர் போல்ட்டுக்கு வந்துன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் தி போல்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்துன்னா M8 போல்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா செக்கிங் தி க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட். போல்ட்டோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து செக் பண்ணணும். இதுக்கு வந்துன்னா இந்த ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135. சரியா? ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு D1 இன்ட்டு TF இன்ட்டு சிக்மா CB இன்ட்டு D1/2. இல்லை என்னன்றது நமக்கு வந்து என்னன்றது நம்பர் ஆஃப் போல்ட்டு, D1 ஸ்மால் D1ன்றா டயமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு, TF அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளான்ஜு, CB சிக்மா CB அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் மெட்டீரியல். சரியா? சிக்மா CB அப்படின்றதுனா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் மெட்டீரியல். கேபிட்டல் D1 அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் சர்க்கிள். இல்லை சிக்மா CBயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் டார்க்கோட வேல்யூ தெரியும், 215 × 10⁻³ தெரியும். என்னன்றது நம்பர் ஆஃப் போல்ட் 3 வந்து நமக்கு வந்து தெரியும்.
D1 அப்படின்றதுனா நமக்கு வந்து போல்ட்டோட டயமீட்டர் 8 mm. சரியா, M8 செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ போல்ட்டோட டயமீட்டர்னா 8 mm. TF அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச். ஸோ திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்ச் வந்து நான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 17.5 mm. சரியா, 17.5 mm. சிக்மா சிபி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதாவது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட்டு இன்ட்டு D1 இருந்தோம்னா 105 mm. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து சிக்மா சிபியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதாவது 9.75 mm. 9.75 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து வருது. நமக்கு வந்து என்ன க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து என்னது இங்கே வந்து இப்போ வந்து இட் ஷுட் பி லெஸ் தன் தட் ஆஃப் தி அலோபிள். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 80 MPa வந்து சொல்லியிருக்காங்க. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80 MPa வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்டேனா இருக்க வேல்யூ வந்துன்னா 9.75 தான். ஓகே, ஸோ வந்து விச் இஸ் லெஸ் தன் தட் ஆஃப் தி 80. ஓகே, நம்ம க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் அலோபிள் பெர்மிசிபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 80 MPa வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்டேனா இருக்க வேல்யூ வந்துன்னா 9.75 தான். ஸோ தி இன்டியூஸ்ட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் is less than that of the permissible crushing stress 80 MPa. So design is safe. சரியா, ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து என்ன டிசைன் வந்து நம்ம செலக்ட் பண்ண இருக்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்றது டிசைன் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். டிசைன் ஆஃப் ஹப்லையும் சரி, அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்சில் சரி, டிசைன் ஆஃப் ஹப்பு, டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்சு, கீவேல வந்து என்ன ஷியர் கன்சிடர் பண்ணும்போது, தென் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணும்போது, அதே மாதிரி வந்துன்னா போல்ட்டு வந்துன்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த் கன்சிடர் பண்ணும்போது வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்குன்னா டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப் வந்து வந்திருக்கணும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டும் நம்ம வந்து எழுதுறோம். டிசைன் வந்து சேஃப் அப்படின்ற நம்ம வந்து பாயிண்ட் வந்து எழுதுறோம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ஸோ எல்லா டைமென்ஷன்ஸுமே நம்ம வந்து எடுத்து எழுதணும். சரியா, ஸ்மால் டி, கேபிட்டல் டி. ஸோ இது வந்து என்ன இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம்ல, செகண்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்க எல்லா டைமென்ஷன்ஸுமே நான் வந்து ஸ்மால் டின்றதுனா ஷாஃப்ட் டயமீட்டர், கேபிட்டல் டின்றனா அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் தி ஹப். இதே மாதிரி இருந்ததுன்னா எல்லா டைமென்ஷன்ஸ் கேபிட்டல் டி, எல், ஸ்மால், கேபிட்டல் D1, D2, TF, N, TP. TP அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ப்ரொடெக்டிங் ஃபிளான்ச்சு, லென்த் ஆஃப் தி கீ. ஸோ இது எல்லாம் அதுக்கப்புறம் இருந்தோன்னா வித் ஆஃப் த கீ, அதுக்கப்புறம் இருந்தோன்னா திக்னஸ் ஆஃப் த கீ. இது எல்லாத்தையுமே இருந்தோம்னா நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஓகே, அது வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இதான் இருந்தோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ளாஞ்ச் கப்ளிங், ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். சரியா, ஸோ வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதாவது என்னன்னா ஃபார்முலாஸ் எல்லாமே டேட்டா புக்லேயே இருக்கும். நீங்கள் வந்து வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி டிசைன் சேஃபாக இல்லையான்றது வந்து இது பண்ணணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஷாஃப்ட் டயமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணணும். ஷாஃப்ட் டயமீட்டர் கால்குலேட் பண்ணணும். தென் வந்துன்னா ஹப்பு வந்து டிசைன் பண்ணணும். தென் வந்துன்னா ஃப்ளாஞ்ச் டிசைன் பண்ணணும். சரியா, தென் வந்து என்னன்னா நமக்கு வந்து கீ வந்து டிசைன் பண்ணணும். தென் வந்துன்னா போல்ட் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டு, தென் ஹப்பு, ஃப்ளாஞ்சு, கீ அண்ட் போல்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதை எல்லாம் கம்பைன் டிசைன் பண்ணி முடிச்சோம்னா நமக்கு வந்து டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இன்கேஸ் இதில் எதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ வந்துட்டு என்ன இந்த நோட்ஸ் வந்து PDF டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய்ட்டு வந்தோன்னா நீங்கள் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.